பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யோபு புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனம். யோபு 8:21. இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உதடுகளை கெம்பீரத்தினாலும் நிரப்புவார். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினால் நிரப்புவார், உம்முடைய உதடுகள் கெம்பீரத்தினாலே நிரப்பப்படும் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே இந்த மாதத்திலே நம்முடைய வாயை அவர் நகைப்பினால் நிரப்புவார். மாத்திரமல்ல, நம்முடைய உதடுகள் ஆண்டவரை கம்பீரித்து பாடும்படி ஆண்டவர் செய்வார். அப்படிப்பட்ட அதிசயங்களை, அற்புதங்களை இந்த மாதத்திலே நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோட கூட நகைப்பார்கள் என்று இந்த வார்த்தையை சாராள் சொல்லுகிறார். சாராளுடைய வயது 90, ஆபிரகாமுடைய வயது 100. அந்த நாளிலே தான் கர்த்தர் சாராளை ஆசீர்வதித்து அவளுக்கு ஆண்டவர் ஈசாக்கை கொடுத்தார். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அந்த முதிர் வயதிலே ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்தார். அவ்வளவு முதிர் வயதில் ஆண்டவர் அந்த கர்ப்பத்தை ஆசீர்வதித்து சாராளுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். ஆகவே தான் சாராள் சொல்லுகிறாள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள். இந்த காலை வேளையிலும் ஒருவேளை இதுவரையிலும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு குழந்தை பாக்கியத்தை நான் பெற்றுக்கொள்ளவில்லை, எல்லாரும் என்னை ஏளனமாய் பரிகாசம் பண்ணுகிறார்கள், நிந்தைகளை, அவமானங்களை கடந்து பல ஆண்டுகள் கடந்து வந்து விட்டேன், என்னாலே தலை நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை என்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து இன்றைக்கு சாராளை நகைக்க பண்ணின ஆண்டவர் உங்களையும் இன்றைக்கு நகைக்க பண்ணுவார். நீங்கள் களி கூறுவீர்கள். உங்களோடு கூட அநேகர் இன்றைக்கு நகைப்பார்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுவார்கள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. எத்தனை வயதானாலும், எவ்வளவு நாட்கள் கடந்து போனாலும் ஆண்டவர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. அவர் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவன். இனி எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குமா என்று சொல்லி ஒருவேளை ஒரு கேள்விக்குறியோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இத்தனை நாட்கள் ஆகிவிட்டது. ஆனால் சாராளை கவனித்து பாருங்கள், ஆபிரகாமை கவனித்து பாருங்கள். முதிர் வயதுல சாராள் கர்ப்பவதியானாள். 90 வயதுல. ஆபிரகாமுக்கு 100 வயது. 75 வயதிலே கர்த்தர் வாக்கு பண்ணினார். 25 ஆண்டுகள் காத்திருந்து அந்த சுதந்திரத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ஆகவே தான் சாராள், இந்த முதிர் வயதில் எனக்கு குழந்தை கிடைத்து விட்டது என்று சொல்லி தேவன் என்னை நகைக்க பண்ணினார் என்று சொன்னாள். இந்த காலை வேளையிலும் கூட இந்த வார்த்தையை கேட்கிற அநேகருடைய வாழ்க்கையில தடைபட்டிருக்கிற கர்ப்பத்தின் கனியை ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்து உங்களையும் நகைக்க பண்ண போகிறார். உங்களை பார்க்கிற ஜனங்கள், கேள்விப்படுகிற எல்லா ஜனங்களும் நகைத்து தேவனை மகிமைப்படுத்துவார்கள்.
அந்த நகைப்பினால் இன்றைக்கு நம்முடைய வாயை ஆண்டவர் நிரப்ப போகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். பிரசங்கி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. ஒருவேளை கடந்த 6 மாதங்கள் என்னாலே தலை நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை, வெட்கி தலை குனிந்து கொண்டிருக்கிறேன் என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், பல காரியங்களினாலே. ஆனால் பிரசங்கி எழுதியிருக்கிறார், அதற்கு ஒரு காலம் உண்டு. இந்த 6 மாத காலம் ஒருவேளை நீங்கள் கலங்கி போயிருந்திருக்கலாம், நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. அழுகையின் காலம் முடிந்து விட்டது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை நகைக்க பண்ணுவார். புலம்பின காலம் முடிந்து விட்டது. நடனமாடி ஆண்டவரை துதிக்க வைப்பார். இன்றைக்கு அதை ஆண்டவர் செய்ய போகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக என்று தாவீது எழுதுகிறார். உம்மை நம்புகிற யாவரும் கர்த்தரை நம்பும் பொழுது நிச்சயமாகவே நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவன் நாம் நினைப்பதற்கு மேலாக அதிசயங்களை அற்புதங்களை காண பண்ணுவார். ஆகவே நாம் சந்தோஷித்து ஆண்டவரை கம்பீரித்து துதிப்போம். அவருடைய நாமத்தை தேடுகிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக என்று தாவீது எழுதுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில நாம் கர்த்தரில் களி கூற போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 126ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது, கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். அள்ளி தூவு விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார். ஆகவே கடந்த 6 மாதங்கள் கண்ணீரோடு கூட நீங்கள் பல காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே விண்ணப்பங்களை ஏறெடுத்திருக்கலாம். பல விதங்களிலே நீங்கள் கண்ணீரை விதைத்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கம்பீரத்தோட அறுக்கிற நாட்கள் வந்துவிட்டது. என்னென்ன காரியத்திலே நீ வேதனைப்பட்டு துக்கத்தை அனுபவித்து கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டிருந்தாயோ, இன்றைக்கு காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கம்பீர சத்தத்தோட அறுவடை செய்வாய் என்று இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே கண்ணீரோடு விதைத்த எல்லாவற்றையும் கம்பீரத்தோடு இந்த 7வது மாதத்திலே நாம் அறுக்க போகிறோம், அறுவடை செய்ய போகிறோம். ஆண்டவரை களிப்பாய் துதிக்க போகிறோம். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம் நடுவிலே வந்து வாசம் பண்ணும் பொழுது ஒரு குறையை நாம் பார்க்கவே முடியாது, எல்லாவற்றிலும் நிறைவே பார்ப்போம். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன். இந்த காலை வேளையில ஆண்டவர் நம் நடுவிலே வந்து வாசம் பண்ணுவார். நம்முடைய வாயை நகைப்பினாலும் நம்முடைய உதடுகளை கம்பீர சத்தத்தினாலும் நிரப்புவார். நாம் எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உதடுகளை கம்பீரத்தினால் நிரப்புவார் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஆண்டவர் நகைப்பினால் அவருடைய வாய்களை நிரப்புகிறபடியினால் உமக்கு நன்றி. ஒவ்வொரு உதடுகளும் கம்பீரத்தினால் நிரம்பி ஆண்டவரை கம்பீரித்து சந்தோஷித்து மகிமைப்படுத்த போகிறபடியினாலும் உமக்கு நன்றி. நீர் அப்படி செய்கிறபடியினாலும் உமக்கு நன்றி. எல்லாருடைய துக்கத்தையும் கவலையையும் களிப்பாய் இன்றைக்கு மாற்றிவிட்டேன். களிகூற பண்ணுகிறீர், அதற்காக நன்றி. தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.